The question is given a positive integer n, find the square root of n. If n is not a perfect square, then return the floor value. Floor value of any number is the greatest integer which is less than or equal to that number. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்னா என்னன்னா கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வந்து 2 டைம்ஸ் வந்து அந்த இப்போ 2 × 2 4 அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் அந்த கூட்டுருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு கூட்டுருக்க நம்பர் வந்துச்சுன்னா அது ஸ்கொயர் ரூட்டு, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். அப்படி வரல அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளோர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் வேல்யூனா என்னன்னா இப்போ அந்த பர்த்டேலியா டிவைட் பண்ணுற நம்பரை வந்து இருக்குல்லே வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எதுவோ அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பராக இருக்கணும், அதுக்கு நியர் வேல்யூவாக இருக்கணும், மாடுலஸ் பண்ணுற வேல்யூ, அதுதான் வந்து ஃப்ளோர் வேல்யூ. இப்போ நம்ம இது கோட் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் பாயிண்டர் வச்சுக்கிறோம். இது சிம்பிளாக வந்து நம்ம இதிலே மாடுலஸ் போட்டு பண்ணிடலாம். ஆனால் இப்போ வேல்யூ வந்து நிறையா இருக்குது, இப்போ நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஃப்ளோர் வேல்யூ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பாயிண்டர் வச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் பாயிண்ட் வச்சுக்கிறோம். அந்த ரைட் பாயிண்ட் எதுனா n வரைக்கும் இருக்கணும். இப்போ 0லேருந்து கொடுத்துருக்கிற வேல்யூ வரைக்கும் அது போகணும், அதுதான். இப்போ அதுக்கு ஒரு லூப் போடுறோம். அந்த நம்ம லெஃப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் பாயிண்ட் வந்து எப்போ வந்து உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் வருதோ அது வரைக்கும் அந்த லூப் போடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மிட் வேல்யூக்கு எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா மிட் வேல்யூ இப்போ நம்ம ஒரு எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் வந்து இப்போ இது 16 இருக்குன்னா இப்போ 2 டைம்ஸ் அது வந்து ஸ்கொயர் பண்ணாலே அது வந்து 2 டைம்ஸ் மினிமம் 2 டைம்ஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக வரும். அப்போ வந்து கூட்டிருக்க வேல்யூக்கு மிட் வேல்யூ, அதாவது அந்த நம்பரோட பாதி வேல்யூ தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஈஸியாக பாதி வேலை முடிஞ்சிடும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 0 டு கூட்டிருக்க வேல்யூ 0லேருந்து அந்த ரைட் வரைக்கும் இருக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிட் வேல்யூ கிடைச்சிரும். இப்போது நமக்கு மிட் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ என்னன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர்னு ஒரு வேரியபிளாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் வந்து மிட் இன்ட்டு மிட். எதுக்காக மிட் இன்ட்டு மிட் பண்ணுறோம்னா இப்போ மிட் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ அந்த மிட் வேல்யூ வந்து 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கிடச்சிரும். அந்த மிட் வேல்யூ 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ரூட் கிடச்சிரும். இப்போ ஒரு வேளை கிடைச்சிருக்கிற ஸ்கொயர் வேல்யூ வந்து நம்ம என்னோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் மிட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு வேளை 2 ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். அப்போ அதோடைய ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும்னா மிட் வேல்யூவில் இருக்கும். ஸோ ஒரு வேளை கிடைக்கிற ஸ்கொயர் ரூட் வந்து கிரேட்டர் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னை விட அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து அதை விட எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலான்னா ரைட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரைட் பாயிண்டரை வந்து மிட் -1 மிட் வேல்யூக்குள்ளே தான் இருக்கும் அந்த வேல்யூ. அதனாலயே இப்போ நம்மளோட ஸ்கொயர் ரூட் வந்து மிட் வேல்யூக்குள்ளே தான் இருக்கும். அதனால ரைட் பாயிண்ட் வந்து மிட் வேல்யூக்குள்ளே நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு எல்சி போனால் நார்மலாக இஃப் கூட போட்டுக்கலாம். இஃப் ஸ்கொயர் ரூட் வந்து லெஸ் தென் ஆர் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் வந்து லெஸ் தென் ஆர் என்ன இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்டாகவும் அதாவது ஃப்ளோர் வேல்யூவாகவும் இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரு வேரியபிள் கிளியர் பண்ணி நமக்கு டவுட் இருக்கிறதுனால s1 = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த s1ல் வந்து நம்ம மிட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு வேளை ஃப்ளோர் நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் வேல்யூ ஒரு வேளை இதுக்கு முன்னாடி வேல்யூவாக கூட இருக்கலாம். அதனால் எதுக்கும் ஒரு கண்டிஷன் போடுறோம், செக் பண்ணுறோம். லெஃப்ட் வேல்யூ = மிட் +1. இந்த மிட் +1 எதுக்காக போடுறோம்னா ஒரு வேளை ஃப்ளோர் நம்பர் வந்து மிட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இன்னும் முன்னாடி இருக்குன்னா அப்போ நம்ம லெஃப்ட் பாயிண்டரை முன்னாடி நவுத்துறதுனால உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு, நம்ம கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும்.
ஸோ ரிட்டர்ன் ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா நமக்கு S1 ரிட்டர்ன் பண்ணுறோம். கம்பைல் ஆகிருச்சு. அவுட்புட் செக் பண்ணலாம். சப்மிட் கொடுத்து ஆல் டெஸ்ட் கேஸ் பாஸ்ட்.